மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Total derivatives. If W is function of x, y, z and so on is a continuous function of n variables x, y, z and so on with continuous partial derivatives dou W by dou x. இது டோன் பேரு. Partially differentiate W with respect to x. W என்ற சார்பை x ஐ பொறுத்து பகுதி வகையிடல். Partially differentiate W with respect to x, partially differentiate W with respect to y, partially differentiate W with respect to z and so on. And if x, y, z and so on are differentiable functions, x equal to x of t, y equal to y of t, z equal to z of t and so on of a variable t, then the total derivative of W with respect to t is given by differentiate W with respect to t is equal to partially differentiate W with respect to x into differentiate x with respect to t, partially differentiate W with respect to y into differentiate y divided by with respect to t, partially differentiate W with respect to z into differentiate z with respect to t and so on. This rule is called the chain rule for the partial derivatives of functions of functions. This is called the chain rule. இப்போ chain rule பேரு. W என்ற சார்பு, the சார்பை this function differentiate with respect to t, அதுதான் இப்படி எழுதிக்கும். இது partially differentiate W with respect to x. இது பேர் டோன் பேரு. டோன் வாசிக்கணும். டோ. So this is total derivatives. This formula is called the chain rule. Problem. Let W equal to x square minus y square, where x equal to t square minus 1 and y equal to 3 by cos pi t. W முறை சார்பு x y இல் அமைந்திருக்கிறது. அதில் x ஓட ஃபங்க்ஷன் இது, அது y ஓட ஃபங்க்ஷன் இது. Find the derivative of W with respect to t. Solution. First we calculate. இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இது we use the chain rule. அதற்காக partially differentiate W with respect to x, dou W by dou x. இதை வந்து partially differentiate பண்ணணும்னா x பொறுத்து differentiate பண்ணினா இது பூஜ்ஜியமாக போயிடும். y எல்லாம் கான்ஸ்டண்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். y எல்லாம் கான்ஸ்டண்டாக கன்சிடர் பண்ணணும். x மட்டும்தான் அங்கே வேரியபிளாக இருக்கும். அது பகுதி வகையிடல்னு பேர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2x, இது பூஜ்ஜியம், இது கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணல, இது பூஜ்ஜியம் போயிடும், மைனஸ் 2y. இதை வந்து நீங்கள் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, எக்ஸை டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேட் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதனால் இது 2t. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி இங்கேயும் பார்த்தீங்கன்னா காசை டிஃபரன்ஷியேட் பண்ணல சைன், அதனால் சைன் எழுதிட்டான், சைன் பை டி. அப்புறமா இங்கே ஒரு பை டி இருக்கிறதுனால ஒரு பை வரும், இங்கே ஒரு பை இருக்குது, அதனால பை ஸ்கொயர், இந்த 3 அப்படியே இருக்குது. இப்போ யூஸிங் தி செயின் ரூல், டிஃபரன்ஷியேட் W with respect to t equal to differentiate partially W with respect to x into differentiate x with respect to t plus differentiate W partially with respect to y into differentiate y with respect to t. அது எழுதியிருக்கான். அதுக்கு வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணுங்க. 4xt. இப்போ இது ரெண்டுத்தையும் மால்டிபிள் பண்ணிடலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 பை ஸ்கொயர் ஒய், இந்த ஒய் இருக்காங்க. அதுக்கப்புறமா மறக்காமல் எக்ஸு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை இங்கேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும்.
சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணியிருக்கோம். கடைசி ஆன்சர் கிடைக்கிறப்போ உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் டி ஆயிடும். த ஆன்சர் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி, அது டீயில் அமைந்த சார்பாக அமைந்திருக்க வேண்டும். தான் டபிள்யூ டீயில் அமைந்த சார்பு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பதிலாக இந்த ட்ரிகனமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பை டி, ரெண்டு யூனிஃபார்மாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு 1/2 2 பை டி வரும். அந்த 1/2 இங்கே கேன்சல் ஆகி 18 கேன்சல் பண்ணி 9 மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் இது பார்த்தீங்கன்னா இது தேர் ஆர் 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட். W is a function with 3 variables x, y, z. அதுதான் இங்கே பார்க்குறோம். எக்ஸுங்கிறது tq plus 7, ஒய்ங்கிறது cos 2t, z equal to 4t. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது differentiate w with respect to t. Again அந்த ஃபார் செயின் ரூல், அதற்காக அந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். dou w by dou x, differentiate w partially with respect to x. இங்கே பார்த்தீங்கன்னா இது x ஸ்கொயர் பை y4 மைனஸ் z பை y4ன்னு ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் y4 அப்புறமா மைனஸ் z பை y4ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக போயிடும். அதை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப சைப்பராக போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் y பவர் 4 இருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி 2x y பவர் 4 அப்படியே வந்துடுது. அதே மாதிரி ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இங்கே கவனிங்க, ஜாலியாக இருக்க பாருங்க. இதை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். y பவர் 4 மைனஸ் 4, இப்போ டிஃபரன்ஷியேட் 4, அதில் ஒன்று ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா y பவர் 5, அதாங்க y பவர் 5 வந்துடுச்சு. அப்புறமா 4x ஸ்கொயர் மைனஸ் z y பவர் 4ன்னு எழுதிடும். டிஃபரன்ஷியேட் பார்சியல் டிஃபரன்ஷியேட் w வித் ரெஸ்பெக்ட் டு z, அதே மாதிரி எழுதினோம்னா இது மைனஸ் 1 பை y பவர் 4 டிஃபரன்ஷியேட் x வித் ரெஸ்பெக்ட் டு t. இங்கே வந்து t சார்ந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், 3t ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் 2t மைனஸ் சைன் 2t. அப்புறமா இதை t அப்போ 4 இதான் கிடையாது. இப்போ செயின் ரூலில் சப்ஸ்டியூட் பண்ணுறான். செயின் ரூலில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணியிருக்கான். திஸ் இஸ் தி செயின் ரூல் ஃபார் 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட். 3 வேரியபிள் இருக்குது, அதனால் இதை எழுதினா இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணியிருக்கோம். ஒய் பவர் 4 ஒய் பவர் 5 ஒய் பவர் 4 இருக்கா, ஒய் பவர் 5 எல்சிஎம் எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஒய் பவர் 5 இதால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஒய் இருக்கும், அந்த ஒய் தான் அது. நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறான். 2x t ஸ்கொயர் அப்புறமா ஒரு ஒய் 2x 3t ஸ்கொயர் 2 6 அப்புறமா எக்ஸ் டி ஸ்கொயர். இங்கே டிவைட் பண்ணுறப்போ ஒரு ஒய் மீதம் இருக்கும், அந்த ஒய் இங்கே இருக்குது. இங்கே ஒய் பவர் 5 இருக்கிறதுனால அது அப்படியே வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் வரும், மைனஸ் 4y. அதுக்கப்புறமா எக்ஸ் ஒய் பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். எக்ஸு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணிக்கணும். வீட்டில் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணினதை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பேனாலில் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது எப்படி சிம்பிளை பண்ணுறதுங்கிறது தெரியும். ஒர்க் பண்ணினா தான் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் கையால் எழுதி பார்த்தா தான் எக்ஸாமில் எழுத முடியும், படிச்சுட்டு எழுத முடியாது. படித்ததை எழுதி 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 பார்த்துட்டே இருந்ததுனா தான் நம்மளுக்கு மறக்காமல் அதை நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். Let f of xy, this is a function of variable x and y. இது uv-ன்னு 2 ஃபங்க்ஷன் உள்ளடக்கி இருக்கிறது. அது உட்சார்புகளாக அமைந்திருக்கிறது. u of x, y, v of x, y சார்புகள் இதெல்லாம். அது x ஸ்கொயர் y, v of xy = πx plus sin y,
the Jacobian matrix of F is இந்த மாதிரி ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடணும். திஸ் இஸ் தி டெஃபினேஷன் ஃபார் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ். இப்போ ஏற்கனவே பார்சியலி டிஃபரன்ஷியேட் u வித் ரெஸ்பெக்ட் டு x, பார்சியலி டிஃபரன்ஷியேட் u வித் ரெஸ்பெக்ட் டு y, u என்ற சார்பை xஐ சார்ந்து பகுதி வகையிடல் செய்ய என்று பொருள். பகுதி வகையிடல் செய்திருக்கோம். u பாருங்கள் 2xy, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கனாக்க ஒய்யை சார்ந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 5 இது 0 விடும். அப்புறம் இதை ஒய்யை சார்ந்து பண்ணிங்கன்னா காஸ் ஒய். இது அண்ட் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் தி ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ். த ஜாக்கோபியன் டிட்டர்மினன்ட் இஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஏற்கனவே நம்ம படிச்சதுன்னா அது உங்களுக்கு தெரியும். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் 5x ஸ்கொயர். ஸோ தீஸ் ஆர் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். You must work it out in your home. இப்படி இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா உங்கள் கட்டுப்பாட்டில் இதை வைத்துக்கொள்ள முடியும்னா நீங்கள் வந்து வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ப்ராப்ளம், ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட் u v w. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஜாக்கோபியன் மேட்ரிக்ஸ் ஃபார் தி 3 வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட். அதே மாதிரி பார்சியலை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். யூவை பார்சியலை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. பண்ணிடலாம், இங்கே கிடையவே கிடையாது, எக்ஸ் கிடையாது, அதனால சைபராக போயிடுது. இங்கே பாருங்க, இதை யூவை வந்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண 5, யூவை வந்து இஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே இஜெட் கிடையவே கிடையாது, சைபராக போயிடுது. அதே மாதிரி விஏ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 8x, இது கான்ஸ்டன்டாக போயிடும். ஒய் இஜெட் இருக்கிறதுனால ஒய்யை பொறுத்து பண்ணீங்கன்னா இது சைபராக போயிடும். அப்போ மைனஸ் 2z, ஏன்னா இங்கே பாருங்கள் ஒய்யை பொறுத்து பண்ணுறப்ப இஜெட்டு வந்துடும். அந்த இஜெட்டை இங்கே எழுதிக்கிடணும், இஜெட் காஸ் ஒய் இஜெட். அதே மாதிரி இஜெட்டை பொறுத்து பண்ணீங்கன்னா மைனஸ் 2y காஸ் ஒய் இஜெட். டிஃபரன்ஷியேட் பார்சியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட் இங்கே பண்ணிடுது. அதுக்கப்புறமா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ இது சைபராக போயிடுறதுனால எக்ஸ்பேண்ட் தி டிட்டர்மினன்ட் த்ரூ R1ன்னு பேர். R1 வழியாக இதை நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணி எழுதினோம்னா இது ரெண்டு சைபர் எழுத தேவையில்லை. 5 இங்கே மைனஸ் வரும். அப்புறமா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் எலிமினேட் பண்ணிவிட்டு மீதம் உள்ள எலிமெண்ட்ஸ் எக்ஸ் 8xy எழுதின மத்தியில் மைனஸ் 5 மைனஸ் 0. திஸ் இஸ் மைனஸ் 40xy. ஸோ தீஸ் ஆர் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் வீட்டில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வணக்கம்.